திருவழிபாடு ஆண்டின் பொதுக்காலம் 9ஆம் வாரம் திங்கள்கிழமை காலை புகழ் மாலை. ஆண்டவரே, எங்கள் இதழ்களை திறந்தருளும், நாங்களும் உம்மை புகழ்ந்திடுவோம். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவிக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்போதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமீன். அல்லேலூயா. அழைப்பு பல்லவியும் அழைப்பு திருப்பாடலும். நன்றியுடன் நாம் ஆண்டவர் திருமுன் செல்வோம். நன்றியுடன் நாம் ஆண்டவர் திருமுன் செல்வோம். வாருங்கள், ஆண்டவரை புகழ்ந்து பாடுங்கள். நமது மீட்பின் பாறையை போற்றி ஆர்ப்பரியுங்கள். அவர் திருமுன் நன்றியுடன் செல்வோம். புகழ் பாக்களால் அவரை போற்றி அகமகிழ்வோம். ஏனெனில் ஆண்டவர் மாண்புமிகு இறைவன், அனைத்து தெய்வங்களுக்கும் அனைத்திற்கும் மேலான பேரரசர். பூ உலகின் ஆழ்பகுதிகள் அவர் தம் கையில் உள்ளன. மலைகளின் கொடுமுடிகளும் அவருக்கே உரியன. கடலும் அவருடையதே, அவரே அதை படைத்தார். உலர்ந்த தரையையும் அவர் கைகளை உருவாக்கின. வாருங்கள், தாழ்பணிந்து அவரை தொழுவோம். நம்மை உருவாக்கிய ஆண்டவர் முன் முழந்தாள் இடுவோம். அவரே நம் கடவுள், நாமோ அவரது மேய்ச்சலின் மக்கள். நாம் அவர் பேணி காக்கும் ஆடுகள். இன்று நீங்கள் அவரது குரலுக்கு செவி கொடுத்தால் எத்துணை நலம். அன்று மெரிபாவிலும் பாலை நிலத்தில் மாசாவிலும் செய்தது போல உங்கள் இதயத்தை கடினப்படுத்திக் கொள்ளாதீர்கள். அங்கே உங்கள் மூதாதையர் என்னை சோதித்தனர். என் செயல்களை கண்டிருந்தும் என்னை சோதித்து பார்த்தனர். 40 ஆண்டளவாய் அந்த தலைமுறை எனக்கு வெறுப்பூட்டியதால் நான் உரைத்தது, அவர்கள் உறுதியற்ற உள்ளம் கொண்ட மக்கள், என் வழிகளை அறியாதவர்கள். எனவே நான் சினமுற்று, நான் அளிக்கும் இலைப்பாற்றியின் நாட்டிற்குள் நுழையவே மாட்டார்கள் என்று ஆணையிட்டு கூறினேன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவிக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்போதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமீன். நன்றியுடன் நாம் ஆண்டவர் திருமுன் செல்வோம். நன்றியுடன் நாம் ஆண்டவர் திருமுன் செல்வோம். பாசுரம். ஒளி நின்று ஒளியாய் உதித்து மிளிரும் ஒளிமிகும் தந்தையின் மாட்சிமையே. ஒளியின் ஒளியே, ஒளியின் ஊற்றே, உளத்துள் ஒளியை பொழிவாயே. உண்மை ஞாயிறு நீரன்றோ, எண்ணிலா விண்மீன்களை படைத்தவரே. உண்மையின் தூய ஆவியாரை திண்ணமாய் எமக்கு பொழிந்திடுக. முடிவில்லா மாட்சி உள்ளவராம் திடமிகு அருளின் தந்தையாம் அடிபணிந்தின்று வேண்டிடுவோமே. அடியார் பாவநிலை அகற்றிடவே. கொடியவன் சூழ்ச்சியை எதிர்த்திடவும், கொடுமை தீமை நலமாய் மாற்றிடவும், கடினமாய் உழைக்க எமை தூண்டிடவும், கேடிலா நேர்வழி நடந்திடவும், உளத்தை அவரை ஆண்டு நடத்திடவும், உடலை தூயதாய் காத்திடவும், ஒளிரும் நம்பிக்கையில் நிலைத்து உலகில் துலங்கிடவும் வேண்டிடுவோம். கிறிஸ்துவே நமது ஆன்ம உணவாகட்டும். நம்பிக்கை நமது ஆன்ம பானமாகட்டும். மாண்புயர் ஆவியின் பொழிவில் மூழ்கி மகிழ்வுடன் நிறைவு கொண்டிடுவோம். மகிழ்ச்சியில் எமக்கு இந்நாள் கழிக. வைகரை ஒளி போல் இன்று மிளிர்க. பகலவன் போன்று நம்பிக்கை ஒளிர்க. அகமும் உள்ளிருளை அகற்றிடுக. பொழுது புலர்ந்தது, ஒளியாம் கிறிஸ்து முழுமையாய் நம்மிடம் எழுகின்றார். முழுதும் மகன் தந்தையுள் இருக்க, முழுதும் தந்தை மகனுள் இருக்கிறார். ஆமேன். ஆண்டவரை, நான் உம்மை நோக்கி மன்றாடுகின்றேன். விடியற்காலையில் என் குரலை கேட்டருளும். ஆண்டவரே, நான் உம்மை நோக்கியே மன்றாடுகிறேன். விடியற்காலையில் என் குரலை கேட்டருளும். ஆண்டவரே, என் விண்ணப்பத்திற்கு செவி சாய்த்தருளும். என் பெருமூச்சை கவனித்தருளும். என் அரசே, என் கடவுளை, என் கெஞ்சும் குரலை கேட்டருளும். நான் உம்மை நோக்கியே மன்றாடுகிறேன். ஆண்டவரே, விடியற்காலையில் என் குரலை கேட்டருளும். வைகரையில் உமக்காக நான் வழிமேல் விழி வைத்து காத்திருப்பேன். தீமையை கண்டு மகிழும் இறைவன் நீர் அல்லீர். தீயோருக்கு உம் திருமுன் இடமில்லை. ஆணவம் மிக்கோர் உமது கண்முன் நிற்க மாட்டார். தீங்கிழைக்கும் அனைவரையும் நீர் வெறுக்கின்றீர். பொய் பேசுவோரை நீ அழித்திடுவீர். கொலை வெறியரையும் வஞ்சகரையும் ஆண்டவர் அருவருக்கின்றார். நானோ உமது மிகுதியான பேரன்பால் உமது இல்லம் சென்றிடுவேன். உம் திரு தூயகத்தை நோக்கி இறை அச்சத்துடன் ஆண்டவரை உம்மை பணிந்திடுவேன். ஆண்டவரே, எனக்கு பகைவர் பலர் இருப்பதால் உமது நீதியின் பாதையில் என்னை நடத்தி அருளும். உமது செம்மையான வழியை எனக்கு காட்டி அருளும். ஏனெனில் அவர்கள் வாயில் உண்மை என்பதே இல்லை. அவர்கள் உள்ளம் அழிவையே உண்டாக்கும். அவர்கள் தொண்டை திறந்த கல்லறையாம். அவர்கள் நாவோ வஞ்சகம் பேசுவனவாம். உம்மிடம் அடைக்கலம் புகுவோர் அனைவரும் மகிழ்வர். எந்நாளும் அவர்கள் கழித்து ஆர்ப்பரிப்பர். அவர்களை நீர் பாதுகாப்பீர். உமது பெயரில் பற்றுடையோர் உம்மில் அக்களிப்பர். ஏனெனில் ஆண்டவரே, நேர்மையாளருக்கு நீர் ஆசி வழங்குவீர். கருணை என்னும் கேடயத்தால் அவரை சூழ்ந்து காப்பீர். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவிக்கும் ஆட்சி உண்டாவதாக.
தொடக்கத்தில் இருந்தது போல இப்போதும் எப்போதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமேன். ஆண்டவரை, நான் உம்மை நோக்கியே மன்றாடுகிறேன். விடியற் காலையில் என் குரலை கேட்டருளும். ஆண்டவரே, நான் உம்மை நோக்கியே மன்றாடுகிறேன். விடியற் காலையில் என் குரலை கேட்டருளும். எங்கள் கடவுளாகிய ஆண்டவரே, உமது பெயரின் பேரொளியை நாங்கள் புகழ்கிறோம். எங்கள் கடவுளாகிய ஆண்டவரே, உமது பெயரின் பேரொளியை நாங்கள் புகழ்கிறோம். எங்கள் மூதாதை இஸ்ரேலின் ஆண்டவரே, நீர் என்றென்றும் வாழ்த்தப் பெறுவீராக. ஆண்டவரே, பெருமையும் வலிமையும் மாட்சியும் வெற்றியும் மேன்மையும் உமக்கே உரியன. ஏனெனில் விண்ணுலகிலும் மண்ணுலகிலும் இருக்கும் அனைத்தும் உம்முடையவை. ஆண்டவரே, ஆட்சியும் உம்முடையதே. நீர் யாவருக்கும் தலைவராய் உயர்த்தப் பெற்றுள்ளீர். செல்வமும் மாட்சியும் உம்மிடமிருந்தே வருகின்றன. நீரே அனைத்தையும் ஆள்பவர். ஆற்றலும் வலிமையும் உம் கையில் உள்ளன. எவரையும் பெருமைப்படுத்துவதும் வலியவராக்குவதும் உம் கையில் உள்ளன. இப்பொழுது எங்கள் கடவுளே, நாங்கள் உமக்கு நன்றி செலுத்தி உம் மாட்சிமிகு பெயரை போற்றுகிறோம். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவிக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்போதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமீன். எங்கள் கடவுளாகிய ஆண்டவரே, உமது பெயரின் பேரொளியை நாங்கள் புகழ்கிறோம். எங்கள் கடவுளாகிய ஆண்டவரே, உமது பெயரின் பேரொளியை நாங்கள் புகழ்கிறோம். தூய மாட்சி இலங்கும் ஆண்டவரை வழிபடுங்கள். தூய மாட்சி இலங்கும் ஆண்டவரை வழிபடுங்கள். இறை மைந்தரை, மாட்சியையும் வலிமையையும் ஆண்டவருக்கு உரித்தாக்குங்கள். ஆம், ஆண்டவருக்கே உரித்தாக்குங்கள். ஆண்டவரின் பெயருக்குரிய மாட்சி அவருக்கு உரித்தாகட்டும். தூய புகழொளி இலங்கும் ஆண்டவரை வழிபடுங்கள். ஆண்டவரின் குரல் ஆழி நீரின் மேல் ஒலிக்கின்றது. மாட்சிமிகு இறைவன் முழங்குகின்றார். ஆண்டவர் நீர்த்திரள்களின் மேல் வீற்றிருக்கின்றார். ஆண்டவர் குரல் வலிமை மிக்கது. ஆண்டவரின் குரல் சீர்மை வாய்ந்தது. ஆண்டவரின் குரல் கேதுரு மரங்களை முறிக்கின்றது. ஆண்டவர் லெபனோனின் கேதுரு மரங்களை முறித்தெறிகின்றார். லெபனோனின் மலையை கன்று குட்டியென துள்ள செய்கின்றார். சிரியோன் மலையை காட்டெருமை கன்றென கொதிக்க செய்கின்றார். ஆண்டவரின் குரல் மின்னலை தெறிக்க செய்கின்றது. ஆண்டவரின் குரல் பாலை நிலத்தை அதிர செய்கின்றது. ஆண்டவர் காதேசு பாலை நிலத்தை நடுங்க செய்கின்றார். ஆண்டவரின் குரல் கருவாளி மரங்களை முறித்து விடுகின்றது. காடுகளை வெறுமையாக்குகின்றது. அவரது கோவிலில் உள்ள அனைவரும் இறைவனுக்கு மாட்சி என்று ஆர்ப்பரிக்கின்றனர். ஆண்டவர் வெள்ளப்பெருக்கின் மீது வீற்றிருக்கின்றார். ஆண்டவர் என்றென்றும் அரசராக வீற்றிருக்கின்றார். ஆண்டவர் தம் மக்களுக்கு ஆற்றல் அளிப்பாராக. ஆண்டவர் தம் மக்களுக்கு அமைதி அருள்வாராக. ஆண்டவர் தம் மக்களுக்கு ஆசி வழங்குவாராக. தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவிக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்போதும் எப்போதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமீன். தூய மாட்சி இலங்கும் ஆண்டவரை வழிபடுங்கள். தூய மாட்சி இலங்கும் ஆண்டவரை வழிபடுங்கள். தெசலோனிக்கருக்கு எழுதிய 2 திருமுகத்திலிருந்து வாசகம். உழைக்க மனமில்லாத எவரும் உண்ணல் ஆகாது என்று நாங்கள் உங்களிடையே இருந்தபோதே உங்களுக்கு கட்டளை கொடுத்திருந்தோம். உங்களில் சிலர் எந்த வேலையும் செய்யாமல் சோம்பேறிகளாக சுற்றித் திரிந்து பிறர் வேலையில் தலையிடுவதாக கேள்விப்படுகிறோம். இத்தகையோர் ஒழுங்காக தங்கள் வேலைகளை செய்து தாங்கள் உண்ணும் உணவுக்காக உழைக்க வேண்டும் என ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பெயரால் கட்டளையிட்டு அறிவுறுத்துகிறோம். சகோதர சகோதரிகளே, நன்மை செய்வதில் நீங்கள் மனம் தளர வேண்டாம். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. ஆண்டவர் என்றென்றும் வாழ்த்தப்படுவாராக. ஆண்டவர் என்றென்றும் வாழ்த்தப்படுவாராக. வியப்புக்குரிய செயல்களை செய்பவர் அவரே. ஆண்டவர் என்றென்றும் வாழ்த்தப்படுவாராக. தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவிக்கும் ஆட்சி உண்டாவதாக. ஆண்டவர் என்றென்றும் வாழ்த்தப்படுவாராக. முதல் வாசகம். யோபு நூலிலிருந்து வாசகம். யோபு இன்னும் தொடர்ந்து பேசிய உரை. காண்பேனா முன்னைய திங்கள்களை, கடவுள் என்னை கண்காணித்த நாட்களை. அப்போது அவர் விளக்கு என் தலை மீது ஒளி வீசிற்று. அவரது ஒளியால் இருளில் நான் நடந்தேன். அப்போது என் இளமையின் நாட்களில் நான் இருந்தேன். கடவுளின் கருணை என் குடிசை மீது இருந்தது. என்றும் வல்லவர் என்னோடு இருந்தார். என் மக்கள் என்னை சூழ்ந்திருந்தனர். அப்போது என் காலடிகள் நெய்யில் குளித்தன. பாறையிலிருந்து எனக்கு எண்ணெய் ஆராய் பாய்ந்தது. நகர வாயிலுக்கு நான் செல்கையிலும் பொது மன்றத்தில் என் இருக்கையில் அமர்கையிலும் என்னை கண்டதும் இளைஞர் ஒதுங்கிக் கொள்வர். முதிர்ந்த வயதினர் எழுந்து நிற்பர். உயர்குடி மக்கள் தம் பேச்சை நிறுத்துவர். கை கட்டி வாய் பொத்தி வாளாவிருப்பர். தலைவர் தம் குரல் அடங்கிப்போம். அவர் நா அன்னத்தோடு ஒட்டி கொள்ளும். ஆனால் இன்று என்னை விட இளையோர் ஏளனம் செய்கின்றனர். அவர்களின் தந்தையரை என் மந்தையின்
நாய்களோடு இருத்தவும் உடன்பட்டிரேன். இப்பொழுதோ அவர்களுக்கு நான் வசைப்பாட்டு ஆனேன், அவர்களுக்கு நான் பழமொழியானேன். என்னை அவர்கள் அருவருக்கின்றனர், என்னை விட்டு விலகிப் போகின்றனர். என் முன் காரித் துப்பவும் அவர்கள் தயங்கவில்லை. என் வில்லின் நாணை கடவுள் தளர்த்தி என்னை தாழ்த்தியதால் என் முன் அவர்கள் கடிவாளம் அற்றவராயினர். என் வலப்பக்கம் கும்பல் கூடுகின்றது, என்னை நெட்டி தள்ளுகின்றது. அழிவுக்கான வழிகளை எனக்கெதிராய் வகுத்தது. எனக்கு அவர்கள் குழி தோண்டுகின்றனர், என் அழிவை விரைவுபடுத்துகின்றனர். அவர்களை தடுப்பார் யாரும் இல்லை. அகன்ற உடைப்பில் நுழைவது போல் பாய்கின்றனர். இடிபாடுகளுக்கு இடையில் அலை போல் வருகின்றனர். பெருந்திகில் மீண்டும் என்னை பிடித்தது. என் பெருமை காற்றோடு போயிற்று. முகிலென மறைந்தது என் சொத்து. இப்பொழுதோ என் உயிர் போய்கொண்டே இருக்கின்றது. இன்னலின் நாட்கள் என்னை இறுக்குகின்றன. இரவு என் எலும்புகளை உருக்குகின்றது. என்னை வாட்டும் வேதனை ஓய்வதில்லை. நோயின் கொடுமை என்னை உருக்குலைத்தது. கழுத்துப்பட்டை போல் என்னை ஒட்டி கொண்டது. கடவுள் சேற்றில் என்னை அமிழ்த்திவிட்டார். புழுதியும் சாம்பலும் ஆனேன். நான் உம்மை நோக்கி மன்றாடினேன், ஆனால் நீர் எனக்கு பதில் அளிக்கவில்லை. நான் உன்முன் நின்றேன், நீர் என்னை கண்ணோக்கவில்லை. கொடுமையுள்ளவராய் என் மட்டில் மாறினீர். உமது கை வல்லமையால் என்னை துன்புறுத்துகின்றீர். என்னை தூக்கி காற்றில் பறக்கவிட்டீர். புயலின் சீற்றத்தால் என்னை அலைக்கழித்தீர். ஏனெனில் சாவுக்கும் வாழ்வோர் அனைவரும் கூடுமிடத்திற்கும் என்னை கொணர்வீர் என அறிவேன். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா, உமக்கு நன்றி. இரண்டாம் வாசகம். எல்லா கலகத்திற்கும் காரணம் எவரும் தம்மில் குற்றம் காணாததே. மடாதிபதியான புனித டோரதேயுஸ் அளித்த போதனைகள். என் சகோதரரே, ஒருவர் அருவருக்கக்கூடிய ஏதோ ஒன்றை பல சமயங்களில் கேட்டும் கேட்காதவர் போல் சலனப்படாமல் எவ்வாறு செல்ல முடியும் என்று நாம் ஆராய்வோமாக. இருப்பினும் சில சமயங்களில் அவ்வார்த்தைகளை அவர் கேட்கும்போது அவர் தொல்லைக்குள்ளாகி அவர் கலகத்திற்கு உள்ளாகின்றார். இந்த முரண்பாட்டிற்கு காரணம் என்ன? இதற்கு ஒரு காரணமா அல்லது பல காரணங்களா? இவற்றில் பலவற்றை நான் அடையாளம் கண்டுகொள்கிறேன். ஆனால் குறிப்பிட்ட விதத்தில் ஒன்றே மற்ற எல்லாவற்றிற்கும் ஊற்று. ஒருவர் கூறியது போல் சில சமயங்களில் ஒருவர் இருக்கக்கூடிய நிலைமையின் விளைவாக இது ஏற்படுகின்றது. ஒருவர் ஜெபத்திலோ அல்லது தியானத்திலோ ஈடுபட்டிருந்தால் அவர் தனது சகோதரனிடமிருந்து கடிந்துரையை எளிதில் ஏற்றுக்கொண்டு அதனால் அசைவுறாமல் இருப்பார். வேறு சமயங்களில் ஒரு சகோதரன் மீது இருக்கக்கூடிய பிரியமே வலிமை வாய்ந்த காரணமாக விளங்கும். மிகவும் அதிகமான பொறுமையோடு அன்பு அனைத்தையும் தாங்கிக் கொள்கின்றது. ஏளனம் இன்னொரு காரணமாக இருக்கலாம். தனக்கு தொல்லை தர முயற்சிப்பவனை ஒருவர் உதாசீனப்படுத்தி படைப்புகளிலேயே மிகவும் ஈனமான படைப்பாக அவனை கருதி அவனை பார்ப்பது அல்லது பதிலளிப்பது அல்லது அவனது தாக்குதலையும் அவதூறையும் இன்னொருவருக்கு சொல்வது தன் அந்தஸ்திற்கு குறைவானது என்று கருதினால் அவனது வார்த்தைகளினால் அவர் அசைவுற மாட்டார். நான் கூறியது போல் இவை அனைத்தின் விளைவு யாதெனில், சொல்படுவதை அவர் இகழ்ந்தாலோ புறக்கணித்தாலோ எவரும் கலங்கவோ தொல்லைக்குள்ளாகவோ மாட்டார். மாறாக ஒருவர் நல்லதொரு மனநிலையில் இல்லை என்றாலோ அல்லது தன் சகோதரனை வெறுத்தாலோ தன் சகோதரனின் வார்த்தைகளினால் கலங்குவதற்கும் தொல்லைக்குள்ளாவதற்கும் வாய்ப்பு உண்டு. எண்ணிக்கையில் அதிகமான வேறு பல காரணங்களும் இருக்கின்றன. இருப்பினும் எல்லாவிதமான கலகத்திற்கும் காரணம், அதாவது நாம் அதன் வேர்களை காண விரும்பினால் நாம் கண்டு உணர்வது என்னவென்றால், எவரும் தன்மீது தானே குற்றம் சாட்டி கொள்வதில்லை என்பதே. எல்லா எரிச்சலுக்கும் மனவேதனைக்கும் ஊற்று இதுவே. இதன் பொருட்டே சில சமயங்களில் நமக்கு ஓய்வு இருப்பதில்லை. புனித மனிதர் நம்மை கடிந்துரைப்பதால் நாம் வியப்புறலாகாது. சமாதானத்திற்கு இதை தவிர நமக்கு வேறு வழி இல்லை. பல விஷயங்களில் இது உண்மை என்பதை நாம் கண்டுள்ளோம். நாம் சோம்பலிலும் ஓய்விற்கான நம் ஆசையிலும் நேரிய பாதையில் நாம் நுழைந்து விட்டதாக நம்புகின்றோம்.
அல்லது விசுவசிக்கின்றோம். ஆனால் அப்போது எல்லாரிடமும் நாம் பொறுமையின்றி இருக்கின்றோம். நம்மீது பழியை சுமந்து கொள்ள நம்மால் இயலாது. இவ்வாறே நாம் இருக்கின்றோம். ஒரு மனிதனுக்கு எத்தனை புண்ணியங்கள் உள்ளன, அவை எண்ணிக்கையையும் வரையறையையும் கடந்தனவா என்பதெல்லாம் ஒரு பொருட்டல்ல. சுய குற்றச்சாட்டின் வழியினின்று அவன் திரும்பியிருந்தால் சமாதானத்தை அவன் காணவே மாட்டான். அவன் எப்பொழுதும் குழப்பத்தில் இருப்பான், அல்லது பிறருக்கு தொல்லையின் ஊற்றாக அவன் விளங்குவான். அவன் உழைப்பனைத்தும் வீணாகும். மடாதிபதியான புனித டோரதேயுஸ் அளித்த போதனைகள். இன்றைய நற்செய்தி வாசகம். மார்க்கு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அக்காலத்தில் இயேசு உவமைகள் வாயிலாக பேசத் தொடங்கினார். ஒருவர் ஒரு திராட்சை தோட்டம் போட்டு சுற்றிலும் வேலி அடைத்து பிழிவு குழி வெட்டி ஒரு காவல் மாடமும் கட்டினார். பிறகு தோட்டத் தொழிலாளர்களிடம் அதை குத்தகைக்கு விட்டுவிட்டு நெடும் பயணம் மேற்கொண்டார். பருவகாலம் வந்ததும் அத்தோட்டத் தொழிலாளர்களிடமிருந்து திராட்சை பழங்களை பெற்று வருமாறு ஒரு பணியாளரை அவர் அனுப்பினார். ஆனால் அவர்கள் அவரை பிடித்து நைய புடைத்து வெறுங்கையராய் அனுப்பினார்கள். மீண்டும் அவர் வேறொரு பணியாளரை அவர்களிடம் அனுப்ப அவரையும் அவர்கள் தலையில் அடித்து அவமதித்தார்கள். அவர் மேலும் ஒருவரை அனுப்ப அவரையும் கொலை செய்தார்கள். அவர் வேறு பலரையும் அனுப்பினார். அவர்களுள் சிலரை நைய புடைத்தார்கள், சிலரை கொன்றார்கள். இன்னும் எஞ்சி இருந்தவர் ஒருவரே. அவர் அவருடைய அன்பு மகன். தம் மகனை அவர்கள் மதிப்பார்கள் என்று அவர் நினைத்து கொண்டு இறுதியாக அவரை அவர்களிடம் அனுப்பினார். அப்பொழுது அத்தோட்டத் தொழிலாளர், இவன்தான் சொத்துக்கு உரியவன், வாருங்கள் நாம் இவனை கொன்று போடுவோம், அப்போது சொத்து நமக்கு உரியதாகும் என்று தங்களிடையே பேசிக்கொண்டார்கள். அவ்வாறே அவரை பிடித்து கொண்டு திராட்சை தோட்டத்துக்கு வெளியே எறிந்து விட்டார்கள். திராட்சை தோட்ட உரிமையாளர் என்ன செய்வார்? அவர் வந்த தொழிலாளர்களை ஒழித்துவிட்டு திராட்சை தோட்டத்தை வேறு ஆட்களிடம் ஒப்படைப்பார். கட்டுவோர் புறக்கணித்த கல்லே கட்டடத்துக்கு மூலைக்கல் ஆயிற்று. ஆண்டவரால் நிகழ்ந்துள்ள இது நம் கண்களுக்கு வியப்பாயிற்று என்னும் மறைநூல் வாக்கை நீங்கள் வாசித்தது இல்லையா என்று அவர் கேட்டார். தங்களை குறித்து அவர் இந்த உவமையை சொன்னார் என்பதை அவர்கள் உணர்ந்து கொண்டு அவரை பிடிக்க வழி தேடினார்கள். ஆனால் மக்கள் கூட்டத்துக்கு அஞ்சினார்கள். ஆகவே அவரை விட்டு அகன்றார்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். செக்கரியாவின் பாடலும் முன்மொழியும். எங்கள் கடவுளாகிய ஆண்டவர் வாழ்த்தப்படுவாராக. எங்கள் கடவுளாகிய ஆண்டவர் வாழ்த்தப்படுவாராக. இஸ்ரேலின் கடவுளாகிய ஆண்டவரை போற்றுவோம். ஏனெனில் அவர் தம் மக்களை தேடி வந்து விடுவித்தருளினார். தம் தூய இறைவாக்கின வாயினால் தொடக்கம் முதல் அவர் மொழிந்தபடியே அவர் தம் ஊழியராகிய தாவீதின் குடும்பத்தில் வல்லமையுடைய மீட்பர் ஒருவர் நமக்காக தோன்ற செய்தார். நம் பகைவரிடமிருந்து நம்மை வெறுப்பார் அனைவரின் பிடியிலிருந்து நம்மை மீட்பார். அவர் நம் மூதாதையருக்கு இரக்கம் காட்டி தமது தூய உடன்படிக்கையும் நம் தந்தையாகிய ஆபிரகாமுக்கு அவரிட்ட ஆணையை நிறைவேற்ற நினைவு கூர்ந்தார். இவ்வாறு நாம் பகைவரின் பிடியிலிருந்து விடுவிக்கப்பட்டு தூய்மையோடும் நேர்மையோடும் வாழ்நாளெல்லாம் அச்சமின்றி அவர் திருமுன் பணி செய்யுமாறு வழிவகுத்தார். குழந்தாய், நீ உன்னத கடவுளின் இறைவாக்கினர் எனப்படுவாய். ஏனெனில் பாவ மன்னிப்பால் வரும் மீட்பை அவர் தம் மக்களுக்கு அறிவித்து ஆண்டவருக்கான வழியை செம்மைப்படுத்த அவர் முன்னே செல்வாய். இருளிலும் இறப்பின் பிடியிலும் இருப்போருக்கு ஒளி தரவும் நம்முடைய கால்களை அமைதி வழியில் நடக்க செய்யவும் நம் கடவுளின் பரிவுளத்தாலும் இரக்கத்தாலும் விண்ணிலிருந்து விடியல் நம்மை தேடி வருகிறது. தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவிக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்போதும் எப்போதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமேன். எங்கள் கடவுளாகிய ஆண்டவர் வாழ்த்தப்படுவாராக. எங்கள் கடவுளாகிய ஆண்டவர் வாழ்த்தப்படுவாராக. மன்றாட்டுகள். கடவுளின் அருளும் ஆவியும் நிறைந்த கிறிஸ்துவை இந்நாளின் தொடக்கத்திலேயே புகழ்வோமாக. ஆண்டவரே, உம் ஆவியாரை எங்களுக்கு தந்தருளும். ஆண்டவரே, நாங்கள் உம்மை புகழ்கிறோம். உமது அனைத்து ஆசிகளுக்காகவும் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, உம் ஆவியாரை எங்களுக்கு தந்தருளும். எங்களுக்கு மன அமைதியையும் தாராள உள்ளத்தையும் தந்தருளும். உமது திருவுளத்தை நாங்கள் நிறைவேற்ற எங்களுக்கு உடல் நலனையும் ஆற்றலையும் அளித்தருளும். ஆண்டவரே, உம் ஆவியாரை எங்களுக்கு தந்தருளும். இந்நாள் முழுவதும் உமது அன்பு எம்மோடு இருப்பதாக. எங்கள் பணிகளில் நீர் எங்களை வழிநடத்தியருளும். ஆண்டவரே, உம் ஆவியாரை எங்களுக்கு தந்தருளும்.
எங்கள் வேண்டல்களை கேட்டவர் அனைவரோடும் இருந்தருளும். அவர்களுடைய தேவைகள் அனைத்தையும் நிறைவு செய்யும். ஆண்டவரே, உம் ஆவியாரை எங்களுக்கு தந்தருளும். நம்முடைய தனிப்பட்ட மன்றாட்டுகள். ஆண்டவரின் இறைவேண்டல். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். கிறிஸ்துவின் சமாதானம் உம் ஆன்மாவோடு இருப்பதாக. இறுதி மன்றாட்டு. ஆண்டவரே, எங்கள் சொல் செயல் அனைத்திற்கும் நீரே தொடக்கமும் முடிவுமாக இருப்பீராக. உமது அருளால் எம் செயல்களை தூண்டி உமது ஆற்றல் மிக்க துணையால் அவற்றை முழுமை பெற செய்வீராக. உம்மோடு தூய ஆவியின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உமது திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமீன். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதித்து தீமைகள் அனைத்திலிருந்து பாதுகாத்து நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமீன்.